கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எத்தனை பேர் இந்த வீடியோவை எத்தனை மணிக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வாய்ஸ் டல்லா தான் இருக்கும். ஏன்னா குவைட்டான டைம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தூங்கினதுனால பயங்கர சைலண்டாக இருக்கு. ஆனால் நம்ம தூங்குவோமா? நம்மளுடைய ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் அர்ஜென்ட்டாக இந்த ரிவ்யூ போட போகிறோம். ஏன்னா சிஎஸ்கே உடைய கம்பேக் அவ்வளோ நாள் அவ்வளோ பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணி ப்ரோ 11ல் இந்த சேஞ்ச் வரணுமா, அந்த சேஞ்ச் வரணுமா, யார் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், யார் ஜெயிக்கணும்னா எப்படி அணுகணுங்கிற மாதிரி அவ்வளோ கேள்விகள் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பதில தோனி எனக்கு நான் காட்டுறேன்பா அப்படிங்கிற மாதிரி காட்டினாரு. இருந்தாலும் இந்த டீம்லேயும் ஒரு சில நிறை குறைகள் இருக்கு. மேட்ச் எங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? ரொம்ப முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ஸ்குவாடு பயங்கரமான சேஞ்ச். ஸோ நான் கொஞ்சம் வெளியில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் டெவான் கான்வே டீம்ல இல்லையா, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த மனசு ஒரு 65 அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டீசெண்டாக ஒரு 30 ஒரு 70 இதெல்லாம் 17லாம் நம்ம பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுது. இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சாங்க இல்லையா, எவ்வளோ சிக்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மிங்க. 3 or 4 சிக்ஸர் சம்திங் என்னமோ தான் வந்துச்சு. அதுலேயும் 10 ஒரு பக்கம் சிக்ஸே வரல. ஸோ அதற்கான காரணம் ஓப்பனர்ஸ் எக்ஸ்ப்ளோசிவாக விளாட்றது கிடையாது. சின்ன பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டாங்க. எனிவே ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் துருன்னு இருக்கக்கூடிய ஆள். அது மட்டும் இல்லாமல் இடையில ஸ்பின் ட்ராக்காக இருந்தது அப்படின்னா அவருக்கும் ஓவர்ஸ் கொடுக்கலானுங்கிறதுனால எம்எஸ் தோனி கான்வேவை வலுக்கட்டாயமாக ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அவரே சொல்லியிருந்தாரு. அண்ட் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஏன் அஸ்வினை ட்ராப் பண்ணீங்கன்னு சொன்னதுக்கு, அஸ்வினை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், மாற்றம் கிடையாது. பட் இருந்தாலுமே ஓவர்ஸ் சரியா போடுறது கிடையாது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளேல. ஸோ 4 ஓவர் நல்லா போடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் கிட்ட போகும்போது அவருக்கும் 2 ஓவரில் ப்ரெஷர் விழுகுது. ஸோ அட் த சேம் டைம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் தேவை அப்படிங்கிறதுனால தான் அஸ்வினை ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கிளியரான பதிலில் ஒரு நல்ல டீமோட போயிருந்தாங்க. அட் த சேம் டைம் தோனி அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போவும் பெட்டர் பேட்டிங் கிடையாது, பெட்டர் பவுலிங் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ஸோ ட்ரூ. உண்மையாலுமே பவுலிங் பயங்கரமாக இருக்கு. பத்திரானா மட்டும் நேற்று ஓரளவுக்கு சொதப்பாமல் இந்த வைடெல்லாம் கம்மி பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் நேற்று பத்திரானாக்கு லக்கும் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அவர் விக்கெட் எடுத்தாரு. அந்த விக்கெட் வந்துட்டு நோ பால்னு சொல்லிட்டாங்க. பதோனி ரொம்ப ஹைட்டு கம்மி, அதுக்கும் நோ பால் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் எடுத்த விக்கெட்ல 2-3 மிஸ்டைம் ஷாட்ஸ் எல்லாம் தான் போச்சு. ஸோ அதனால அதிகம் அந்த வைடு ஜாஸ்தி போட்டாரு. மற்ற மணிக்கு சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட்ங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், எல்எஸ்ஜியோட பேட்டிங்ல ஆரம்பத்துல இருந்து சிஎஸ்கே உடைய பவுலிங் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் 180-90 போக வேண்டிய டார்கெட்டை ஒரு 30 ரன் 20 ரன் கம்மி பண்ணி 166ல நிப்பாட்டது சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ எனிவே பத்திரானா மேலையெல்லாம் பவுலிங்ல குறை சொன்னாலுமே 166 சூப்பரான ஒரு டார்கெட் தான். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 180க்கு மேலனா திணறுவாங்க, 180க்கு கீழனா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இன்னைக்கு சின்ன பையன் ஷேக் ரஷீத்தை உள்ள இறக்குனாங்க. இம்ப்ரெசிவ். உண்மையாலுமே ருத்ராஜ் கைக்வாட பார்த்த மாதிரி இருக்குங்க. அவருடைய ஸ்டான்ஸும் இவருடைய ஸ்டான்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேயர், நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு. தோனி அவர்கள் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்ல பாராட்டி பேசியிருந்தாரு. பையன்கிட்ட சூப்பரான ஒரு டேலண்ட் இருக்கு. 2 வருஷமா எங்களுடைய கேம்ப்ல தான் இருக்கான். ஸோ போன வருஷம் நாங்கள் சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்பின்னர்ஸை சரியா ஆடாமல் இருந்தான். ஆனால் இப்போ ஸ்பின்னர்ஸே சூப்பராக ஆடுறான். பவர் பிளேல எங்களுக்கு நீடு இருந்ததுங்கிறதுனால தான் நாங்கள் கொண்டு வந்தோம். சூப்பராக ஆடினா இதே மாதிரி டோர்னமெண்ட் ஃபுல்லாமே கண்டினியூ பண்ணுவான் ஹோப்ஃபுல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சூப்பரான ஒரு ஆட்டம். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஆடி அந்த ஃபர்ஸ்ட் 15ங்கிறத அடிச்சிருந்தானா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே பால் வேஸ்ட் பண்ணாமல் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முதல் இதுதான் தேவை. பவர் பிளேல குறைஞ்சபட்சம் 50 ரன்னுக்கு மேலே அடிக்கணும். பால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணலைங்க. கிட்டத்தட்ட 14 பால் பிடிச்சி 27 ரன் சம்திங் என்னமோ அடிச்சிருந்தாப்புல. சூப்பரான ஒரு ரன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ரச்சினும் அந்த பக்கம் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையாலுமே சூப்பராக பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் மறுபடியும் பிரச்சனை எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா மிடில் ஆர்டருங்க. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் இவங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் சிஎஸ்கே உடைய ஒரு பிளானாக இருக்கணும். திரிபாதிக்கு ஒன் லாஸ்ட் சான்ஸா இல்லை மறுபடியும் தோனி கொடுப்பாரான்னு தெரியல. அவரெல்லாம் சிக்ஸே அடிக்கிறது கிடையாதுங்க. அடுத்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் 10 பால்ல 50 அடிச்சாலுமே அவர் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு அவர் ஃபீல்டில் இருந்ததுக்கு சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சி கொடுத்தாருங்க. அதுக்கு நம்ம அவரை பாராட்டி ஆகணும். ஆனால் பேட்டிங் சுத்தமாக வர்றது கிடையாது. வளைச்சு ஸ்வீப் அடிக்கிறாரே தவிர மற்றபடி அவர்கிட்ட பெருசாக ஷாட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ 1 டவுன் பொசிஷனில் வந்து ஆடக்கூடிய பிளேயர் அவர் கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு ஷேக் ரஷீத்தை ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி வேன்ஸ் பேடின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனையும் ட்ரை பண்ணும். பயங்கர ஹிட்டருங்க. விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வேற. தோனி மாதிரியே ஹர்திக் பாண்டியா மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங் அடிக்கக்கூடிய ஷாட் இருக்கு. ஸோ அது போக விஜய் சங்கர் மாதிரி உங்களுக்கு பவுலிங் போடுறதுக்கு ராமகிருஷ்ணா கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் சரியான காட்டான். பயங்கரமாக பேட்டிங் ஆடுறான். அண்ட் பவுலிங்கும் கிட்டத்தட்ட ஒரு 130 140 ஹர்திக் பாண்டியாவோட ஆக்ஷன் மாதிரி போடுறான். ஸோ இவங்களை மாற்றியே ஆகணுங்க. மிடில் ஆர்டர் மறுபடியும் ப்ரெஷருக்கு வந்துச்சு. 6 ஓவர் முடிவில் நீங்கள் கிட்டத்தட்ட 50-55 ரன் இருந்தீங்க. அண்ட் 10 ஓவர் முடிவில் 86 ரன் சம்திங் என்னமோ இருந்தாங்க. கையில் இருந்த மேட்சை 17 ஓவருக்குள்ளே வின் பண்ணியிருக்கணும். கடைசி ஓவர் வரைக்கும் போனது கிரைமிங்க. அதுலேயும் இன்னைக்கு
தூபேக்கு பேட்லயே படல. இன்னைக்கு பயங்கரமா டெஸ்ட்ல ஆடிட்டு இருந்தான்னு சொல்லி ஆகணும். எம்.எஸ். தோனி பல பேரு கிழமை ரிட்டையர்ட் ஆயிரு, உனக்கு எதுக்கு இந்த வேலை, என்ன ஒரு ட்ரோல்ஸ் இன்னைக்கு பதிலடி கொடுத்துட்டாருங்க. சூப்பரான ஒரு பேட்டிங் அவர் அடிச்சு கொடுத்தது தான். கடைசியில் வந்து அட் த சேம் டைம் ஷார்துல் தாக்கூர் ஒரு நோ பால் கிஃப்ட் பண்ணியிருப்பாரு தூபேக்கு. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சது. தோனி அவர்கள் இந்த வெற்றியை பெற்றாலும் அதை பெருசாக அதை எடுத்துக்கல. ஏன்னா இது இன்னும் லாங் டோர்னமெண்ட், இன்னும் 7 மேட்ச் இருக்கு. அட் த சேம் டைம் இது இன்னும் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கல. தோனியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் தெரியும். இன்னும் ஒரு வார டைம் இருக்கு. அடுத்த மேட்ச்க்குள்ள அந்த சின்ன பசங்க யாரெல்லாம் உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எத்தனை பேர் மேட்சை பார்த்தீங்க, இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, டீம்ல செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜட்டு பவுலிங்ல சூப்பரா பண்ணாரு. இது வரைக்குமே 2 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாரு. அதுதாங்க தோனி கேப்டன்சி கீழே அவர் சூப்பரா பண்ணுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நூர் அகமதை நான் மறந்துட்டேன் பாருங்க. அவருக்கு விக்கெட் தான் விழுகலையே தவிர 4 ஓவரில் 13 ரன் சூப்பராக போட்டாருங்க. கண்டிப்பாக அந்த பையனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ எல்லாமே பவுலிங் யூனிட் சூப்பராக இருக்குது. பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிளே ஆஃப் போகிறோமோ இல்லையோ அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த வருஷத்துக்கான டீமையாவது ரெடி பண்ணலாம். ஸோ இந்த முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருப்பாங்களான்னு பார்க்கணும். இதை பற்றின கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.